99.9% மக்கள் வந்து மாட்டிறைச்சி சாப்பிட்டவங்க தான். ஸோ இறைச்சி வந்து எந்த விதத்திலும் கேடான ஒரு விஷயம் இல்லை. இறைச்சிக்கான தேர்வில் இன்றைக்கு நிறைய அதுக்குள்ளேயும் வணிகம் போய் உட்காந்துருக்கு. நம்ம இன்றைக்கி பிராய்லர் கோழியை எடுத்துக்கலாமே. அதாவது அந்த கோழி வந்து கூவாது, நடக்காது, பறக்காது, ஆனால் அதுக்கு கோழின்னு பேர் வச்சுருக்காங்க. எப்படின்னு தெரில. அப்படியே வந்து 65-70 நாள் ஒரு பிராய்லருக்குள்ளே வச்சு அடைச்சி அதனுடைய சதைப்பகுதி வீங்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு செலுத்தப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளம். அதை விட மோசமான விஷயம், நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைக்கு அடிக்கடி சளி இருமல் பிடிக்குது அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் டாக்டர்கிட்ட கூட்டு போவோம். என்றைக்காவது நம்ம சாம்பாரில் அமாக்சிசிலின், ரசத்தில் அசித்ரோமைசின் இதெல்லாம் சேர்த்து தினம் கொடுப்போமா? மாட்டோம். ஆனால் கோழிக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களில் தினம் ஆன்டிபயோட்டிக் இருக்குது. தினசரி அதில் வந்து எதிர்நுண்ணீர் சேர்த்து தான் அதை வளர்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் அவங்க தான் உதாரணத்துக்கு சொல்ல வருது. அவங்க வந்து அவங்களும் ஒரு ஆய்வு எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு